ஐசரி கணேஷ் சார் அவர்களுடைய மகள் திருமணத்துக்கு போயிருந்தேன். அங்கே வந்து நிறையா சினிமா பிரபலங்கள் வந்திருந்தாங்க. அப்போது ஜெயம் ரவி அவர்களும் வந்திருந்தாங்க. அவங்க கெனிஷா கூட அவங்க வந்திருந்தாங்க. இது வந்து சோசியல் மீடியாவில் வீடியோ எல்லா இடத்துலையும் வந்துச்சு, எல்லாம் பார்த்துருப்பீங்க. என் தாயின் மீது ஆணையாக சொல்கிறேன், அது ஆர்த்தி அவர்களுக்கும் ஜெயம் ரவி அவர்களுக்கும் நடந்த விஷயம். அது நான் இப்போ அதை கூட காட்டலாம். ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஐசரி கணேஷ் சார் அவர்களுடைய மகள் திருமணத்துக்கு போயிருந்தேன். அங்கே வந்து நிறையா சினிமா பிரபலங்கள் வந்திருந்தாங்க, அரசியல் தலைவர்கள் வந்திருந்தாங்க, தொழிலதிபர்கள் வந்திருந்தாங்க, பொதுமக்கள், இப்படி எல்லாரும் பல பேர் வந்திருந்தாங்க. அப்போது ஜெயம் ரவி அவர்களும் வந்திருந்தாங்க. அவங்க கெனிஷா கூட அவங்க வந்திருந்தாங்க. அப்போது ஜெயம் ரவி வந்து என்னை பார்த்து கேட்டார், என்ன கூலு, நல்லா இருக்கியா, ஆள் நல்லா ஸ்மார்ட் ஆகிட்டியாப்பா, உடம்புலாம் குறைச்சிட்ட, காஸ்டியூம்லாம் சூப்பராக இருக்குது, ஹீரோவாக நடிக்கிற போல், எல்லாம் வீடியோலாம் பார்த்தேன், ஆல் த பெஸ்ட், சாப்பிட்டாச்சா அப்படின்னாரு. இப்போ தான் சாப்பிட போகிறேன் அப்படின்னா, போய் சாப்பிடு, நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்துட்டார். இது வந்து சோசியல் மீடியாவில் வீடியோ எல்லா இடத்துலையும் வந்துச்சு, எல்லாம் பார்த்துருப்பீங்க. நேற்று இரவு என் தாயின் மீது ஆணையாக சொல்கிறேன், நேற்று இரவு எனக்கு ஒரு 11:30 மணி இருக்கு. அப்போ எனக்கு ஒரு ஃபோன் ஒன்று வந்துச்சு, பெங்களூர்லேருந்து ஒரு லேடி தான் பேசுகிறாங்க. அவங்க ஃபோன் அடித்து, என்னங்க நீங்கள் என்ன ஜெயம் ரவிக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அவர் எப்படி தெரியுமா, அப்படி தெரியுமா, இப்படி தெரியுமா அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. நான் அதான் சொன்னேன், ஏம்மா என்னம்மா இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைம்மா, நான் கல்யாணத்துக்கு போனேன், அவர் எனக்கு தெரியும், அதனால் அவர் என்கிட்ட பேசினார். இல்லை எனக்கு ஜெயம் ரவி ஃபோன் நம்பர் கொடுங்க, இல்லைன்னா அவங்க மனைவி ஆர்த்தியோட நம்பர் கொடுங்க அப்படின்னு சொல்லி, ஏன்னா என்னோடய நம்பர் எல்லா இடத்துலையும் சோசியல் மீடியாவில் இருக்கிறதுனால அவங்க ஃபோன் பண்ணி கண்ணாபின்னா நான் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், ஏம்மா என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, அது அவங்க புருஷ பொண்டாட்டியோட விஷயம், அது ஆர்த்தி அவர்களுக்கும் ஜெயம் ரவி அவர்களுக்கும் நடந்த விஷயம். அது அவங்க அப்பா அம்மா கூட தலையிட முடியாது, ஏன்னா புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே 1000 இருக்கும். அதனால் அதை வந்து நம்ம வெளிப்படையாக என்ன நடந்துச்சுன்னு நம்மளே காதும் வச்ச மாதிரி பேச முடியாது. அதனால் நீங்கள் தயவு செஞ்சு என்கிட்ட இதை பற்றி பேசாதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை வந்து நான் பிளாக் பண்ணிட்டேன். அப்பவும் அவங்க மறுபடியும் வாட்ஸ்அப்பில் வந்து வாய்ஸ் அனுப்பிச்சிட்டே இருக்கிறாங்க. நான் இப்போ அதை கூட காட்டலாம், பட் நாகரிகம் கருதி அதை காட்டலது. ஏன்னா ஒரு குடும்பத்துக்குள்ளே 1000 பிரச்சனை இருக்குங்க, புரியுதுங்களா? கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே தான் மெய். நம்ம ஏதோ சினிமாக்காரங்கன்றதுனால வெளியில் சோசியல் மீடியாவில் பளிச்சுன்னு தெரியுது, அதை வச்சு நம்மளே ஒரு முடிவுக்கு வர முடியாது இல்லையா? அவங்க ஜெயம் ரவி அவர்கள் கூட வந்தவங்க, அவங்க கெனிஷா அவர்கள் ஃப்ரெண்டா இல்லை இப்போ எதுக்கு வந்தாங்கன்றது நமக்கும் தெரியாது. இப்போ என் கூட 4-5 தம்பிங்க வந்திருக்காங்க, எனக்கும் அவனுக்கும் இப்போ எதனா உறவு இருக்குன்னு ஆயிருமா? இல்லை, அதை நம்ம தப்பாக பேசிட முடியாதுல்ல. ஸோ அந்த மாதிரி தான் சொல்ல வரேன். இதுக்காக நான் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன் அப்படின்னு சொல்ல வரல. நான் என்ன நடந்தது என்று நமக்கு யாருக்குமே தெரியாது. குடும்பத்தில் எல்லா பிரச்சனைகளும் தான் இருக்கும். அது ஜெயம் ரவியாக இருந்தாலும் சரி, ராதா ரவியாக இருந்தாலும் சரி, நிலகல் ரவியாக இருந்தாலும் சரி, ஆளுநர் RN ரவி அவர்களாக இருந்தாலும் சரி, எல்லா குடும்பத்திலும் எல்லா பிரச்சனையும் இருக்க தான் செய்யும். உங்களுக்கு பிரச்சனை ஏங்க நான் பல பிரச்சனைகளை பார்த்தாச்சுங்க, ஜெயிலுக்கு மட்டும்தான் போல, அதையும் கூட நீங்கள் போக வச்சிருவீங்க போலையா? அதனால தயவு செய்து அவர்கள் குடும்ப பிரச்சனை அது கோர்ட்டில் இருக்குது, அது அவங்களே பார்த்துக்க போகிறாங்க. அந்த எனக்கு ஃபோன் பண்ண அந்த தாய்க்குளம் அவர்களுக்கு நான் வந்து உங்களை மண்டிட்டு கேட்டுக்கொள்கிறேன், உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல, அந்த பிரச்சனையை தயவு செஞ்சு என்னை கோர்த்து விட்டுறாதீங்க, சரிங்களா? ஐசரி கணேஷ் சார் ஒரு நல்ல எண்ணத்தில் என்னை கூப்பிட்டாரு, நான் அந்த கல்யாணத்துக்கு போனேன், அது ஒரு குற்றமா? கமெண்ட்டில் அதே மாதிரி எல்லோரும் என்ன போட்டு தீட்டி வச்சுருங்க. அவங்க குடும்பத்தில், ஜெயம் ரவி குடும்பத்தில் ஆர்த்தி அவர்களுக்கும் கெனிஷா அவர்களுக்கும் என்ன நடந்துச்சுன்னு யாருக்குமே தெரியாது இல்லையா? வெளியில் வந்து ஒரு ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்தாங்க, வீடியோவில் வந்தாங்க, அவ்வளோதான் நடந்தது. என்னன்றது தெரியல. இது வந்து ஜெயம் ரவி அவர்கள் மேலே தவறு இருக்கா, இல்லை ஆர்த்தி மேடம் மேலே தவறு இருக்கா, யார் மேலே தவறு இருக்குது என்னன்றது இல்லை. யார் மேலே தவறு இருந்தாலும் என்னுடைய கருத்து, நான் வந்து குடும்பஸ்தன், அதனால் சொல்கிறேன், எல்லா குடும்பத்திலையும் பிரச்சனை இருக்க தான் செய்யும். விட்டு கொடுத்து இது கோர்ட்டு வரைக்கும் போக வேண்டிய தேவையில்லை. நீங்களே ஒரு சுமூகமாக அதை பேசி ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு நான் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். இப்போ கூட நான் ஒரு சினிமாக்காரனாக சொல்ல, ஒரு ரசிகனாக சொல்கிறேன், ஒரு பொதுவான ஒரு மனிதனாக இருந்து சொல்கிறேன். எல்லா குடும்பத்திலையும் பிரச்சனை இருக்குங்க. தயவு செஞ்சு சினிமாக்காரங்க பிரச்சனையை மட்டும் முன்னாடி எடுத்துகிட்டு வந்து அவங்கள வந்து அசிங்கப்படுத்திட்டு இந்த மாதிரி முதல்ல எனக்கு அந்த மாதிரி விஷயமா ஃபோன் பண்ணாதீங்க, சரிங்களா? கூல் சுரேஷ் எப்போவுமே ஜாலியாக பேசுகிறாள், இருக்கிற இடத்துல சந்தோஷமாக வச்சுக்கிறாள், சரிங்களா? என்னை வந்து அந்த திருமணத்திற்கு அழைத்த ஐசரி கணேஷ் ஐயா அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.